கேன்சருக்கான உணவு முறைகளில் நம்ம பார்க்க போகிறது மிளகு தக்காளிங்கிற அந்த தக்காளியும் சரி, அந்த மிளகு தக்காளி கீரையும் சரி, இந்த ரெண்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க, மிளகு தக்காளின்னு சொல்லுவாங்க, சுக்கட்டி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, சுக்கட்டி பழம்னு சொல்லுவாங்க, கருப்பு பழம் சொல்லுவாங்க, புற்றுநோய்க்கான பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா, புற்று பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமாகவே இந்த இது வரும். இந்த பழங்கள் நிறையாவே கிடைக்கும். இதனுடைய பலன்கள், மருத்துவ குணங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் எளிமையாக இதை நம்ம எப்படி நமக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். மணத்தக்காளி பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியர்வையும் சிறுநீரையுமே அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் பெருக்கி நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு, தேவையற்ற கழிவு, தேவையற்ற கோளைகளில் சிறுநீர் மலத்தின் மூலமாக வெளியேற்றக்கூடிய வேலையை ரொம்ப நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மணத்தக்காளி கீரையையும் சரி, இந்த பழத்தையும் சரி, இந்த காயையும் சரி உணவுல நம்ம பல்வேறு வகையாகவே பயன்படுத்தலாம். அது சளியை மட்டும் நீக்கிறது இல்லாம இரைப்பையில இருக்கக்கூடிய அசுத்தங்களையும் வெளியேற்றக்கூடியது. பொதுவாகவே வயிற்றை ரொம்ப சுத்தப்படுத்தும். அதாவது அந்த உணவு குழல் பகுதியிலையும் வயிற்று பகுதியிலும் இருக்கக்கூடிய புண்களை நல்லா ஆற்றும் தன்மை உண்டு இதுக்கு. அது மட்டும் இல்லாம கழுத்து பகுதியில் இருந்து வயிற்று பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை நல்லாவே சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கு. அல்சர் பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு வயிற்றுல இருக்கு அப்படின்னாலே அவங்க அதை தொடர்ந்து அதை கவனிக்காம இருந்தாங்கன்னா அதுவே புற்றுநோயாகவும், வாய் புற்றுநோயாகவும், வயிற்று பகுதியில் புற்றுநோயாகவுமே அதிகரிக்கிறதுக்கான சூழல் நிறையாவே இருக்கு. அதை பல பேஷண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். அல்சரை ரொம்ப அலட்சியமாக விட்டுருப்பாங்க, சரியா நேரத்துக்கு சாப்பிடாம இருந்திருப்பாங்க, இல்லை ஹோட்டலில் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனுடன் அவங்க அளவுக்கு அதிகமாக கவலைப்படக்கூடிய மனிதராக இருந்தால் அவர்களுக்கு புற்றுநோய் அதிகமாக மிக விரைவாக தாக்குகிறது. அந்த தாக்கம்ங்கிறது ரொம்ப பெருசாகவே இருக்கும். மணத்தக்காளி இலைய, அந்த கீரை இலையை மட்டும் எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு கழுவிட்டு அந்த ஈரம் போகிற அளவுக்கு இது பண்ணிட்டு அதை நல்லா இடித்து சாறு எடுத்து ஒரு 25 மில்லி அளவுக்கு எடுத்துக்கணும். 25 ml மட்டும் எடுத்து அதை நம்ம ஒரு ஜூஸாக போட்டு அதோட தேங்காய் பால் நீங்கள் சேர்த்திக்கலாம். அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். அச்சு வெல்லம், உருட்டு வெல்லம், கருப்பட்டி, இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்திட்டு நீங்கள் அதை குடிச்சிட்டு வரும் பொழுது சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள், வாய்ப்புண், உங்களுக்கு அல்சர், இந்த பிரச்சனைகள் எது இருந்துச்சுனாலும் அது சரியாகும். உங்கள் உடம்பு ஓரளவுக்கு குளிர்ச்சி ஆகும். கேன்சர் பேஷண்ட்டுகள் இதை ஓரளவுக்கு அவங்களால எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுமோ, அதாவது அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்கனாலே போதும். எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இது ஒரு உணவு முறை மட்டும்தான். ஆனால் இது கொஞ்சம் தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டு வரணும். இதனால் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது வேற எந்த மருந்து மாத்திரைகளும் அவங்க நிப்பாட்டணுங்கிற அவசியம் இல்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த சுக்கட்டி பழம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பழத்தை அவங்க காலையில் வெறும் வயிற்றுல ஒரு கைப்பிடிக்கு எடுத்து அதை நல்லா கல்லூரல் சொல்லுவாங்கள்ல, சின்னதாக நீங்கள் வீட்டில் சின்னதாகவே வச்சுக்கோங்க. அதில் எடுத்து நல்லா இடித்து அதில் இருந்து சாறு எடுத்து அந்த சாறை எடுத்து அந்த விதைகளோட நீங்கள் கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து ஓரளவுக்கு சுத்தமான மழை நீரை சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு அல்லது 1/2 டம்ளர் அளவுக்கு அந்த ஒரு ஜூஸாக ரெடி பண்ணணும். அந்த ஜூஸை ரெடி பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வரும் பொழுது, அனுதினமும் குடிச்சிட்டு வரும் பொழுது, நீங்கள் எந்த வகையான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் மிக வேகமாக குணமாகதை நீங்கள் பார்ப்பீங்க. உணவே மருந்தாக மாறக்கூடிய அந்த ஒரு இதை நீங்கள் கண் கூடவே நீங்கள் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சிலருக்கு காய்ச்சல் இமீடியட்டாக வரும், ஆனால் ஓரிரு நாளில் சரியாயிரும். அந்த காய்ச்சல் வரும் பொழுது மட்டும் நீங்கள் அந்த காய்ச்சலுக்காக வேற எந்த ஒரு மருந்துகளோ மாத்திரைகளோ கொஞ்சம் எடுக்காமல் இருங்க. 2 நாளில் சரியாயிரும், அதிகமாக இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சளி நிறைய வெளியே ஏறும். எதுலன்னு கேட்டிங்கன்னா மலத்தின் வழியாக வெளியே ஏறும். சிறுநீர் கழிக்கும் பொழுது மஞ்சள் நிறத்தில் கொஞ்சம் சிறுநீர் 1 நாள் அல்லது 2 நாள் மட்டும் வெளியேறும். அதன் பிறகு 3வது நாள்ல இருந்து உங்கள் உடம்பு கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிச்சிடும். இந்த முறையில் இந்த உணவை எடுத்துட்டு வரும் பொழுது அப்படி ஒரு சிறந்த பலனை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சிலருக்கு ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே உடல் சோர்வுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. என்ன ஜூஸ் எடுத்துக்கிட்டாலும் இல்லை என்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த உடல் சோர்வு அது அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த நேரத்தில் இதுவும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பழங்கள் என்ன இதுகள் சாப்பிட்டாலும் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம்.
அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது முற்றிலும் குணம் அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாகவே பார்க்கலாம். நிறைய வகையான புற்றுநோய்களுக்கு சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா உடலுக்கு கசப்பு சுவை தான். நம்ம அந்த கசப்பு சுவையை சரியான விதத்தில் எடுத்துக்கிறதே இல்லை. இப்பொழுது இனிப்பு, புளிப்பு, அந்த காரம், உப்பு இந்த 4 வகையை தான் எடுத்துக்கிறோமே ஒழிய துவர்ப்பும் கசப்பும் நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. இந்த துவர்ப்பும் கசப்பும் இந்த பழத்தில் இருக்கு. இந்த பழத்தை மட்டும் நீங்கள் அப்படியே வெறுவாயில போட்டு நன்றாக சாப்பிட்டு வந்தாலும் சரி, இல்லை நான் சொன்னது போல இடித்து அதை ஜூஸாக எடுத்து கருப்பட்டி மட்டும்தான் கலக்கணும். அந்த கருப்பட்டி கலந்தும் எடுத்துக்கலாம். இலை சாராக இருந்தாலும் பொதுவாக நீங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக குடிக்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கேன்சர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் உணவாக இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த இலையை சாரை நல்லா பிழிஞ்சு எடுத்து, ஆனால் நீங்கள் அந்த கருங்கல்லையோ இல்லை உரல்ல தான் நீங்கள் இது பண்ணணும், இல்லைன்னா அம்மியில் தான் போட்டு இது பண்ணணும். மிக்சியில் பண்ணிங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கவே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் நான் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் எனக்கு கிடைக்கல. அப்போ இதிலிருந்தே நமக்கு தெரியும் அந்த ஆட்டுக்கல்ல ஏதாவது ஒரு மருத்துவ குணம் நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து அளவுக்கு அதிகமான சூடு ஏறாததன் காரணமாக அந்த உணவுப் பொருளோட மருத்துவத்தன்மை முழுவதுமாக கிடைக்குதுங்கிறத உண்மை. சரிங்களா? மிக்சியில் போடும் பொழுது அந்த உணவுத்தன்மையோட மருத்துவ குணம் மாறிடுது. அதனால முழுவதுமாக நமக்கு பலன் கிடைக்கல. இதை ரொம்ப கவனிச்சுக்கோங்க. மிக்சியில் அடித்து நீங்கள் குடிக்கிறதா இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா அதோட நம்ம எதிர்பார்க்குற பலன் கிடைக்கல. சுக்கட்டி கீரை அந்த இலை சாரை நீங்கள் குடிக்கிற மாதிரி இருந்தாலும் மருத்துவத்திற்காக நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா கருப்பட்டி, சுத்தமான கருப்பட்டி தான் எடுத்துக்கணும், வேற வழி இல்லை. இல்ல சுத்தமான கருப்பட்டி எனக்கு கிடைக்காத பட்சத்துக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா தேன் மாற்று எடுத்துக்கலாம். தேன்னா அறுசுவையும் இருக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த தேன் நீங்க சாப்பிடும் பொழுது அந்த கசப்பு தன்மையும் துவர்ப்பு தன்மையும் இருக்கக்கூடிய தேனாகத்தான் இருக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல இருக்கிற வைத்தியர்கள் தான் அளவுக்கு அதிகமாக தேனை விற்பனை செய்வாங்க. இல்லைன்னா தேனை எப்பவுமே கையில வச்சிருப்பாங்க. விற்பனைனா ரொம்ப லாப நோக்கத்தோட எல்லாம் செய்ய மாட்டாங்க. பொதுவா எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு ரொம்ப அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற ரொம்ப நார்மலான ஒரு விலையில கொடுத்துருவாங்க. அது இந்த காலத்துல பாத்தீங்கன்னா தேன்ங்கிறது பண்ணை தேன், சர்க்கரை பாவு இந்த மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த மருத்துவ குணத்தை தேன்ல இருந்து முழுமையா நம்ம பெற முடியாம சிரமப்படுறதும் ஒரு காரணமாக இருக்கு. இதை பயன்படுத்தி பாருங்க, 100க்கு 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? உங்கள்கிட்ட வர பேஷண்ட்டுகளுக்கு நோயாளிகளுக்கும் இந்த மருத்துவ முறை நீங்க சொல்லலாம். வெறும் கேன்சர் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப கேன்சர் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சு பயப்படுறோம். ஒருவேளை சாதாரண வயிற்றுப்புண்ணாக இருந்தாலும் கூட இது கேன்சரா இருக்குமோ நீங்க பயத்துல இருக்கீங்க, இல்ல வருமுன் காப்போம் அப்படிங்கிற அந்த மெத்தியில நான் என்னோட உணவு முறையை நான் வச்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் இதை நீங்க மாசத்துல தொடர்ந்து 5 நாட்கள் எடுத்துக்கிட்டு விவரிங்கனாலே போதும். ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். சரிங்களா? இதை இன்னும் எளிமைப்படுத்தி இன்னும் முழுமையான பலன் கிடைக்கக்கூடிய முறைகள்லாம் நிறைய இருக்கு. அதை அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.